உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்மேல் அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கே என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இது அருமையான ஜெப கொடுகை ஏற்படுத்தி கொடுத்த கிருபையாக்காக கொடை ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, காற்றடித்தாலும் மழை பெய்தாலும் ஆண்டவரே, புயல் வீசினாலும் எங்கள் ஜப கொடுகையை ஆண்டவரே ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் நடத்தி வருகிற கிருபைக்காக கொடை ஸ்தோத்திரம் அப்பா. 2 பேரோ 3 பேரோ நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்களை மத்தியிலே எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. கூட்டத்தில் இணைகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே உமது கரம் எங்கள் மேல் அமரட்டும் சுவாமி. ஆண்டவரே, அதை ஆசீர்வதித்து நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டும் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் வராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். துதியின் வேளை நாம் துதிப்போம். வானங்களிலே உமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறவரே சோத்திரா. மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறவரே சோத்திரா. மேகங்களை ரதமாக்கி காற்றினுடைய செட்டலின் மேல் செல்லுகிறவரே சோத்திரா. தமது கிரியைகளினாலே பூமியை திருப்தியாக்குகிறவரே சோத்திரா. மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தை விளைவிக்கிறவரே சோத்திரா. உம்முடைய பொருட்களினால் பூமியை நிறைக்க பண்ணுகிறவரே சோத்திரா. பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறவரே சோத்திரா. எகிப்திலே பெரிய கிரியைகளை செய்தவரே சோத்திரா. கூட ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் ஆண்டவரே. உங்களை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலமா எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் பாடல் பாட போகிறோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே என்ற பாடல் இப்பொழுது நான் ப்ரெசன்டேஷன் போடுறேன். எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து போற்றிடுவானோர் போதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடுவானோர் போதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உம் ஆண்டவரை தொழுதேத்து எந்நாள் வரை அன்புவை தாதரித்த உம் ஆண்டவரை தொழுதேத்து. முறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து எந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து.
எந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. உற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் ஊற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து. எந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. துதினி சுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. துதினி சுந்தேர ஸ்தோத்திரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து. எந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் இந்த காலங்களில் ஆத்மாவை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது ஆத்மமே என் முழுமே என்ற தாவீது ஆத்மாவோட பேசுகிறதை நாம் பாடலாக பாடி நாம் தேவனை ஸ்தோத்திரித்திருக்கிறோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் உங்களை இணைந்து வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் இந்த நாட்களில் ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூன்றுக்கும் என்ன இம்பார்ட்டன்ஸ், என்ன கான்டெக்ஸ்டில் இதை பார்க்க தோணும்னா, இயேசு கிறிஸ்து மாற்கு 8ஆம் அதிகாரத்தில் சிலுவையை பற்றி பேசுகிறார். சிலுவையை பற்றி பேசிட்டு 2 questions கேட்கிறார். மாற்கு 8ஆம் அதிகாரம் 36, 37. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த இடத்துல ஜீவன்னா அதை ஆத்மா, இங்கிலீஷ் பைபிள் ரொம்ப கிளியரா சோல் அப்படின்னு போட்டிருக்கும். அடுத்த கேள்வி, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக, ஆத்மாவுக்கு ஈடாக, மனுஷன் தன் ஆத்மாவுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? இங்கிலீஷ் பைபிளில் சோல் இன் எக்ஸ்சேஞ்ச். மனுஷன் என்ன தன் ஆத்மாவுக்கு ஈடாக, ஈடான்றது இங்கிலீஷ் பைபிளில் எக்ஸ்சேஞ்ச். இயேசு இதை ஏன் கேட்கிறாரு? இயேசு இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. நம்ம உலக பிரமாண காரியங்களில், அந்த வேகத்தில், அந்த ப்ரெஷரில் நம்ம அப்படியே ஓடிட்டே இருக்கோம். ஓடிட்டே இருக்கும்போது ஒன்றை மறந்து போயிடும். ரொம்ப அதிகமாக ஞாபகம் வைக்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, நம்ம சரீரம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. சரீரத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது கரெக்டு. சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது சொல்லுவோம்ல, ரொம்ப கரெக்டு. நான் வாக்கிங் போகிறேன், என்னோட பார்த்தோம்னா நிறையா பேர் பல ஏஜ் குரூப்பில் வாக்கிங் வர்றாங்க. பாடிக்கு எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. தட்ஸ் அ ரைட் திங், குட் திங். அதே மாதிரி அதை காட்டிலும் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது என் ஆத்மா. பிரைஸ் காட். நேற்று பார்த்தோம், நிறைய பேர்த்துக்கு ஆத்மா அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டது உண்டு, கொஞ்சம் தெரியும் உண்டு. அதை டீட்டெயிலாக பார்க்கணும்னா இந்த ஆத்மாவில் தான் என்னுடைய வில் இருக்கு, என்னுடைய எமோஷன்ஸ் இருக்கு, என்னுடைய டிசையர்ஸ் இருக்கு. வில்னா நான் எடுக்கிற தீர்மானங்கள், சாய்ஸஸ். சிலதை சூஸ் பண்ணுறேன், சிலதை ரிஜெக்ட் பண்ணுறேன்.
சிலதுக்கு எஸ் சொல்றேன், சிலதுக்கு நோ சொல்றேன். எங்க எஸ் எங்க நோ சொல்றேன்? என் சரிதை சொல்ல, என் வாய் எஸ் நோ சொல்லுது. ஆனா என்னை இந்த எஸ்ஸையும் நோவை டிசைட் பண்றது என் ஆத்மா. ஹல்லேலூயா, praise God. நான் எடுக்கிற தீர்மானங்கள் என் செயல் மூலமா தீர்மானம், கையை காட்டி நோ நோ அப்படின்னு சொல்லலாம். ஆனா என் தீர்மானம் எடுக்கிறது என் ஆத்மா. என்னுடைய எமோஷன்ஸ் சில நேரம் சந்தோஷமா இருக்கும், ரொம்ப துக்கமா இருக்கும். சில நேரம் ரொம்ப தைரியமா இருக்கும், சில நேரம் ரொம்ப பயப்படுறோம். இந்த எமோஷன்ஸ் எல்லாமே எங்க இருக்குது? என் ஆத்மால இருக்குது. என்னுடைய இன்டலெக்ட், ஞானம், அறிவு, புத்தி கூர்மம், புத்தின்னு சொல்லுவோம்ல, இந்த புத்தி எங்க இருக்கு? அங்க இருக்குது, என் ஆத்மால இருக்கு. என்னுடைய டிசையர்ஸ், ஆசா பாசங்கள், நான் ஒன்று விரும்புகிறேன், என் நண்பன் வேற ஒன்று விரும்புகிறாங்க, நான் ஒன்று விரும்புகிறேன், என் வாழ்க்கை துணை வேற ஒன்று விரும்புகிறாங்க, என் பிள்ளைங்க வேற விரும்புகிறாங்க. என்னுடைய டிசையர்ஸ் இது என்னுடைய ஆத்மாவில் இருக்குது. சில பேர் லைஃப் ரொம்ப ஆர்கனைஸ்டா, டெய்லி லைஃபை, வீக்லி லைஃபை, ஃபைனான்ஸை, பல விஷயத்தில் ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. கரெக்டாக நம்ம சிஸ்டமேட்டிக்னு சொல்லுவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லா ஷஃபுல், இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம், பொதுவாக சொல்லுவோம் ஸ்கேட்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே என் ஆத்மாவை சேர்ந்தது. பிரியமானவர்களே, இது நான் ஜென்ரலாக பேசிட்டே இருக்கேன். இந்த ஆத்மாக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ்? நானும் நீங்களும் கையில வேத்தை வச்சு உட்கார்ந்துருவோம். ஏன்? இந்த ஆத்மா தான் டிசைட் பண்ணுது. ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி. ஹல்லேலூயா. அந்த ஆத்மா, நான் கர்த்தரை சேவிக்கணும், நான் கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும், நானே தீர்மானம் எடுக்குது. தீர்மானம் எடுத்தவுடன் ஆவியில நான் கர்த்தரை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஆத்மா தான் நானும் நீங்களும் இயேசுக்குள்ள வர, இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தால் கழுவப்பட ஒரு அர்ப்பணிப்பு எடுத்துச்சு. அன்னைக்கு ஒரு டிசிஷன், ஒரு சாய்ஸ். Praise God. நான் சொல்லிருக்கலாம், பாருங்க அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, என்னோட சர்ச் வராங்க, அவங்கள பாருங்க இவங்கள பாருங்க, நான் அவங்கள போல இருந்திருப்பேன் சொல்லியிருக்கலாம். ஆனா ஒரு சாய்ஸ் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை என்னோட பேசுது. இல்ல பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேசுறாரு. இல்ல எனக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு, எனக்கு இயேசு வேணும், நான் இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். Praise God. Hallelujah. We chose. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அதுக்கு ரெஸ்பான்ஸ், நாம அந்த ரெஸ்பான்ஸ், ஆமாண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், நீங்க எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீங்க, உங்க இரத்தத்தால் என்னை கழுவுங்க. ஹல்லேலூயா. இதுதான் இந்த ஆத்மாவுடைய கிரேட்டஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ். சுரேஷ் யாருன்னா ஒரு ஆள் சொல்லலாம், இவர் இவ்வளோ உயரமா இருப்பார், இவ்வளோ குட்டமா இருப்பார், இவ்வளோ ஒல்லியா இருப்பார், இவ்வளோ குண்டா இருப்பார், இவ்வளோ கருப்பா இருப்பார், இவ்வளோ சோப்பா இருப்பார். தட் இஸ் நாட் மை ரியல் மீ. என்னுடைய ரியல் மீ, ரியல் சுரேஷ் யாரு? சுரேஷ் உடைய வில், தீர்மானங்கள், சுரேஷ் உடைய எமோஷன்ஸ், ரொம்ப தைரியசாலி. சுரேஷ் உடைய ஆட்டிடியூட், ஏழைகளுக்கு உதவி செய்கிறவங்க, சோர்ந்து போறவங்களை உற்சாகப்படுத்துறவங்க, வியாதியஸ்தரை பார்த்து விசாரிக்கிறவர், பெற்றோருக்கு கனம் கொடுக்கிறவர், வயது உள்ளவர்களுக்கு மரியாதை கொடுக்கிற ஆட்டிடியூட்ஸ், வேல்யூஸ், எமோஷன்ஸ். இதுதான் சுரேஷ், இதுதான் நீங்க. ஹல்லேலூயா. கண்ணாடியில் பார்க்கிறது என்னுடைய சரீர ஹவுசிங். இந்த வீட்டில் யார் குடியிருக்காங்கன்னு சொன்னா அது ஆத்மா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாருக்கும் ஒரு தெளிவு உண்டு பண்ணிட்டார். இப்ப நாம இன்னைக்கு பார்க்க போற பகுதி முக்கியமான ஒரு பகுதி. ஏன் ஆண்டவர் இந்த ஒரு கேள்வி கேட்கிறார்? இது லாபமா நஷ்டமா என்று நானும் நீங்களும் உணரணும். என் ஆத்மா சரியான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குதா?
என் ஆத்மாவை ஆதாயப்படுத்திருக்கேன்னா இதை கரெக்டான லைனில் போயிட்டு இருக்குதா? ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுறாரு, வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கு எடுக்கிறாரு. எவ்வளோ சேல்ஸ் பண்ணோம், எவ்வளோக்கு வாங்கணும், எவ்வளோ பணம் போட்டோம், எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் எதுக்கு? லாப நஷ்டத்தை பார்க்கறதுக்கு. நாம் நம்ம வாழ்க்கையை சற்று பார்க்கணும். நான் போகிற டைரக்ஷன் கரெக்டா? இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான கேள்வி என்னை நோக்கி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். மனுஷனுக்கு உங்க பேரை போட்டுக்கலாம். ஒருவேளை சுரேஷ் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை, தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் சுரேஷ் ஜான்சனுக்கு என்ன லாபம்? என்ன ஒரு பாயிண்டட் குவெஸ்டியன். சுரேஷ் ஜான்சன் தன் ஆத்மாவுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? சுரேஷ் ஜான்சன் ஆத்மா அவ்வளவு விலையேற பெற்றது. இயேசு கிறிஸ்து தன் சொந்த ரத்தத்தை கொடுத்து இந்த ஆத்மாவை உலகத்தின் பிடியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, சாபத்தின் பிடியிலிருந்து எடுத்து கொண்டார், மீட்டு கொண்டார். Hallelujah. That's the importance. Praise God. நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் யோசித்து பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து எதுக்காக இதை சொல்றார்? ஒருவேளை பிஸ்னஸ் பார்க்குறாங்க, ஆஹா நம்ம இவ்வளோ பணம் போட்டோம் ஆனால் இவ்வளோதான் இருக்கு, கம்மியாக போயிருக்கான்னா நஷ்டம். என்ன பண்ணுவாங்க? சரி செய்ய துவங்குவாங்க. பிரியமானவர்களே, ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? எந்த காலகட்டத்திலையும் என்னுடைய ஆத்மாவை, உங்க ஆத்மாவை சரி செய்ய முடியும். Praise God. இன்னைக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஆத்மாவை எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, என் வயசு எக்ஸ், என் வயசு ஒய், நான் 40 வயசு, நான் 60 வயசு, 80 வயசு, நோ இஷ்யூ. என்னைக்குனாலும் இன்னைக்கு உங்க ஆத்மா தீர்மானம் எடுத்துச்சுன்னா இன்னைக்கு உங்க ஆத்மாவை சரி செய்ய முடியும், லாபரம் ஆக்க முடியும். ஈடு இணையில்லாத ஆத்மாவை நீங்க ஆதாயப்படுத்திக்கிற முடியும். Hallelujah. Praise God. இன்றைய செய்தியின் தலைப்பு வெற்றியின் அர்த்தம். இன்றைய செய்தி வெற்றியின் அர்த்தம். நிறைய பேர் சக்சஸ் என்று சொல்ல கேட்டுட்டான். ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஏகப்பட்ட லாபம் சம்பாதிக்கிறார், ஏகப்பட்ட ஆஸ்தி வச்சிருக்கார். உலகம் அவரை சக்சஸ் அப்படின்னு சொல்லுது. ஒரு பெரிய பாடகர் இருக்கார், ரொம்ப அருமையாக திறமையாக தாளந்துகளோட பாடுறாரு. பிரைஸ் காட், நல்லது, சந்தோஷம். அவருக்கு ஏகப்பட்ட புகழ், உலகம் சொல்லுது சக்சஸ். ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருக்காரு, உலகத்தில் பல மனிதர்களுக்கு நன்மை உண்டாகத்தக்க புது புது இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. பயங்கர ஒரு பிரெயின், இன்டலெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டுவோம். சக்சஸ்ஃபுல் சயின்டிஸ்ட். உலகத்தில் வறுமை, உலகத்தில் ப்ரொடக்டிவிட்டி எல்லாரும் சால்வ் பண்ணிருக்கு ஒரு பெரிய எக்கானமிஸ்ட் இருக்காரு. அருமையாக நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க அவருக்கு. உலகம் சொல்லுது சக்சஸ். இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொன்னார். மாற்கு 8ஆம் அதிகாரம் 36 மனுஷன், இந்த சயின்டிஸ்ட், இந்த சிங்கர், இந்த பிசினஸ் மேன், இந்த எக்கானமிஸ்ட் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவன் ஒரு ஃபெயிலியர். Hallelujah. Praise God. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் எவ்வளோ சந்தோஷப்பட வேண்டிய காரியம். நாம ஆண்டவர் கண்களில், ஆண்டவருடைய திராசில் நானும் நீங்களும் சக்சஸ், நானும் நீங்களும் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம். We are on the right track. We are on the right track. ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த ஃபெயிலியர் சக்சஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில், இட் இஸ் a continuous thing. நான் அன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய ஆத்மாவை நான் தொடர்ந்து சரிப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். Hallelujah. We are the right track. அதே மாதிரி ஒரு மனுஷன்
உலகப்பிரமாண காரியங்கள்ல பணம் இல்லாமல் இருக்கும், மவுஸ் இல்லாமல் இருக்கும், அவனுக்கு படிப்பு ரொம்ப இருக்காது, இதெல்லாம் இருக்கும். உலகம் அவன் சொல்லுது ஃபெயிலியர். ஆனால் அவனுடைய ஆத்மாவை நல்ல ஆதாயப்படுத்திருக்கிறான், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறான். அவனுடைய ஆத்மாவுக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கிறதுனால உலகப்புறமான விஷயத்தில் அவன் வெற்றி பெறாமல் இருக்கலாம். உலகத்துடைய ஸ்டாண்டர்ட் படி அவனுக்கு வெற்றி கிடையாது. ஏன்னா அவன் ஆண்டுக்கு உண்மையாக இருக்கணும்ட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவன் சக்சஸ். ஹல்லேலூயா. என்னுடைய ஆத்மா ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்னை ஒன்றும் என் லைஃப்பை சேதப்படுத்த முடியாது. அதாவது என்னுடைய ஆத்மாவில் நிறைவு, நான் கர்த்தரோட நல்ல உறவு வச்சிருக்கிறேன். எந்த நேரம் ஆண்டவரே சொன்னா ஆண்டவர் பிரசன்ஸ் அப்பயும் வந்து இறங்குது. அப்படிப்பட்ட உறவு வச்சிருக்கிறேன். என் ஆத்மா ஆண்டவருடைய ஆத்மாவோட இணைந்து இருக்குது. பிரைஸ் காட். ஆனா என் வாழ்க்கையில் சில குறைவுகள் இருக்கலாம். வருமான குறைவு, சுக குறைவு, குடும்பத்தில் சில போராட்டங்கள், சந்தோஷ குறைவு. ஆனா இந்த குறைவெல்லாம் என் வாழ்க்கையை அது சேதப்படுத்தாது, என் வாழ்க்கையை குறைவுபடுத்தாது. அதே மாதிரி என் ஆத்மா சரியில்லை, அன்ஹெல்தி அப்படின்னா எக்ஸ்டர்னலா என்ன பண்ணாலும் என் லைஃப் சரியாகாது. என் ஆத்மா சரியில்லை. இந்த ஆத்மா சரி பண்றதுக்கு என் ஆத்மால என்ன ஒரு கன்ஃபியூஷன், ஒரு ப்ராப்ளம், ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரே மாதிரி இருக்கு. சரி, சுவிட்சர்லாண்டுக்கு போய் நல்ல ஒரு மாசம் இருந்தா எல்லாம் சரியா போயிடும். சுவிட்சர்லாண்டில் போய் நான் கவலைப்பட்டுட்டே இருப்பேன். சுவிட்சர்லாண்டில் போய் நான் பயப்பட்டு கொண்டே இருப்பேன். என்னை சுற்றி பெரிய செக்யூரிட்டி கார்ட்ஸ் நிறையா இருப்பாங்க நான் தங்கியிருக்க ஹோட்டலில். ஆனால் அங்கே போனாலும் பயப்பட்டுட்டு இருக்கேன், அங்கே போனாலும் கவலைப்படுவேன், அங்கே போனாலும் டென்ஷனாக இருப்பேன். என் ஆத்மா கர்த்தருடைய பார்வைக்கு, கர்த்தருடைய திராசுப்படி, பைபிள் சொல்ற மாதிரி பசுத்த ஆவியான நடத்துறபடி ஆத்மா இருந்துச்சுன்னா எந்த எக்ஸ்டர்னல்ஸும் என்னையும் உங்களையும் குறைவுபடுத்தாது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை நீங்க பார்க்க போறோம். மோசே. எபிரேயர் 11 அதிகாரம் 24 முதல் 26 வசனங்கள். விசுவாசம், இது வந்து விசுவாசத்தை பற்றி சொல்லிட்டு இருக்குது. ஆனா இங்க ஒரு சாய்ஸ், ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அதான் பார்க்க போறோம். பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்பதை பார்க்கிலும் அதை அவன் வெறுக்க துவங்கினான். நானே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை in being called that way அவன் வெறுக்கிறான். அதாவது இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தோம்னா he rejected. அவன் சொல்றான், நான் தெரியாம நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன், நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 40 வயசாச்சு எனக்கு. 40 வயசாகும் போது எனக்கு புரிஞ்சிச்சு, நாம் எடுத்திருக்க வேஷம், போட்டிருக்க வேஷம் இது உண்மையானது அல்ல. நான் தேவனுடைய பிள்ளை, நான் ராஜாதி ராஜனுடைய பிள்ளை. அந்த மோமெண்ட்ல ஒரு டிசிஷன், அந்த வெளிப்பாடு வந்தோடனே, அந்த தெளிவு வந்தோடனே அவருடைய ஆத்மா டிசைட் பண்ணுச்சு. இதான் நீங்க பாயிண்ட். அந்த தீர்மானம் அவனுடைய ஆத்மா எடுத்துச்சு. நான் இந்த அரண்மனை வாழ்க்கையை வெறுக்கிறேன், நான் இளவரசன் என்ற பதவியை நான் வெறுக்கிறேன். என்ன ஒரு ரிஜெக்ஷன், என்ன ஒரு பிரமாதமான டிசிஷன். இங்க அரண்மனையில் இருந்தா பாதுகாப்பு, அரண்மனையில் இருந்தா சொகுசான வாழ்க்கை, ஈஸி லைஃப்னு சொல்லலாம், லக்ஸூரியஸ் லைஃப்னு சொல்லலாம். பவர், வெல்த் எல்லாருக்கும் சகலமும் சகலத்தையும் அவன் எடுத்து போட்டான். திராசு ஒரு பக்கம்,
எகிப்தினுடைய எல்லா பொக்கிஷம் இன்னொன்று பரலோகத்தின் பொக்கிஷம் திராஸ்ல வைக்கிறான். அந்த திராஸ் எங்க இருக்கு? அவனுடைய ஆத்மால இருக்கு. ஆவியானவர் அவனை ஹெல்ப் பண்ணியிருப்பார். தேவன் அவனை ஆவில பலப்படுத்தியிருப்பார். ஆனா தீர்மானம் எடுத்தது மோசே. Hallelujah! I am responsible for my choices. My soul takes a decision. பாருங்க எவ்வளோ முக்கியம் பாருங்க. என் ஆத்மா உங்க ஆத்மா. மோசே அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தான். நான் பார்வோனுடைய குமாரத்தின் என்பதை நான் வெறுக்கிறேன். ஹல்லேலூயா! அநித்தியமான பாவ சந்தோஷத்தை, praise God, அநித்தியமான பாவ சந்தோஷம், praise God. என்ன சொல்றாரு? எனக்கு ஒரு ஆண்டவர் கொடுத்த ஒரு நோக்கம் இருக்குது. பாவ சந்தோஷம்னா அவர் திராட்சை குடிச்சாரு அப்படி அந்த அர்த்தத்தில் இல்லை. ஆண்டவர் ஒரு வழியை, ஒரு கோலை, ஒரு பர்பஸை மோசேடு வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். இந்த பர்பஸ், இந்த கோலின் படி நான் நடக்காம இருந்தேன்னா அது தேவனுக்கு விரோதமானது, அது பாவம். இது அநித்தியமானது. அதான் ஒரு ஒண்டர்ஃபுல் பெர்செப்ஷன், ஆட்டிடியூட், வேல்யூ. ஆத்மா அப்படியே யோசிச்சு பார்க்குது. இது டெம்பரரி. நான் இந்த பூமியில் 100 வயசு 120 வயசு 200 வயசு வாழ்வேன். இது அநித்தியம். ஹல்லேலூயா! இது பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம். நானே தேவ ஜனத்தோட துன்பத்தை, அவமானத்தை, நோபடி என்று என்னை எல்லாம் கூப்பிட துவங்குவாங்க. நான் இப்ப அரண்மனையில் இருக்கும்போது வெளியே போனா இளவரசம் வராது, இளவரசம் வராது, இளவரசம் வராட்டு யாருக்கும் யாரும் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க தேவையில்லை. ஆனா நான் ஒரு நாள் இந்த அரண்மனை விட்டு வெளியே போறேன். வெளியே போகும்போது நான் என்னை யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஐ பிகம் நோபடி. நான் நோபடி ஆவதை நான் தெரிந்து கொள்வேன். நான் கஷ்டப்படுறதை நான் தெரிந்து கொள்வேன். நிந்தையை, அவமானத்தை நான் தெரிந்து கொள்வேன். நிந்தை என்னது? எபிரேயன் சொன்னாலே நிந்தை. எபிரேயன் சொன்னா அடிமை. நான் அடிமை கிளாஸுங்க. இப்போ நான் ராயல் கிளாஸ். எனக்கு ராயல் கிளாஸ் வேண்டாம், எனக்கு ஸ்லேவ் கிளாஸ் போதும். ஹல்லேலூயா! பிரைஸ் காட். இந்த ராயல் கிளாஸ் அநித்தியம். இந்த அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அவன் தெரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா! பிரைஸ் காட். எகிப்தின் பொக்கிஷம் ஒரு கையில், இன்னொரு பக்கம் பரலோகத்தின் பொக்கிஷம். அதை தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? வேதம் சொல்லுது இதே பகுதி. இனி வரும் பலன் மீது. பலன்னா இங்கிலீஷ்ல ரிவார்ட், பலன்னா இங்கிலீஷ்ல ஸ்ட்ரென்த். இங்க பலன் மீது ரிவார்ட். மோசேக்கு ஆண்டவர் ரிவார்ட் கொடுத்தாரா? மோசேயுடைய ஆத்மா ஒரு மிக 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 முக்கியமான ஒரு தீர்மானத்தை, ஆண்டவருக்கு பிரியமான தீர்மானத்தை, சாய்ஸ், தெரிந்து கொண்டான். சாய்ஸ். Praise God. He chose God. He rejected king. Praise God. ரிவார்ட் பாருங்க. ஒருவேளை அந்த சாய்ஸ் இல்லை, நான் அரண்மனையில் இளவரசன் இருப்பேன்னு சொன்னா, மோசேயுடைய வருங்காலம், எதிர்காலம், நித்தியம் எப்படி இருந்திருக்கும்? ஒரு மம்மிக்குள்ள இருந்திருக்கும். எகிப்தில் உள்ள இளவரசர்கள், ராஜாக்கள், பார்வோன்லாம் மரித்த பிறகு என்ன பண்ணுவாங்க? அவங்களாம் சுத்தி தைலம்லாம் போட்டு ஒரு மம்மின்னு வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு மோசே எங்க இருக்காரு? என் கையில, உங்க கையில் உள்ள வேத ஜீவ வார்த்தையில் இருக்கார். ஹல்லேலூயா! கோடி கோடி ஜனங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிற ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறார். அவரு, நான் இளவரசன் கண்டினியூ பண்றேன், எனக்கு இதுதான் ஆசீர்வாதம். அன்னைக்கு அந்த ஆத்மா தீர்மானம் பண்ணிச்சுன்னா இன்னைக்கு மோசே எங்க இருப்பாரு? ஒரு பிரமிடு கீழே இருப்பாரு. அந்த மம்மியை தூக்கி பிரமிட்ல வச்சிருப்பாங்க. இன்னைக்கு மோசே எங்க இருக்காரு? என் அருமையான சகோதரே, சகோதரியே, இன்னைக்கு மோசே எங்க இருக்காரு? பரலோகத்தில் இருக்காரு. மறுரூப மலைக்கு ஒரு விசிட்டுக்கு வந்தார். ஹல்லேலூயா! பிரைஸ் காட்.
பாருங்க, கர்த்தர் எவ்வளோ அற்புதமாக லீட் பண்றாரு. அதே மாதிரி முதல் 40 வருஷம் ஒரு தவறான ஐடி, தேவனுடைய பிள்ளை ஆனா எகிப்தினுடைய பிள்ளைய போல இருந்தார். அதை ஒரு நாள் தீர்மானித்தார், இல்லை நான் எபிரேயன், நான் தேவ பிள்ளை, இதுதான் என்னுடைய கரெக்டான உருவம், திஸ் மை ரியல் மீன் சொல்லிட்டு பார்வோனை விட்டு போயிட்டார், அரண்மனை விட்டு போயிட்டார். 40 வருஷம் ஒண்ணுமே கிடையாது, பலனே கிடையாது, நோ ரிவார்ட் அட் ஆல். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நான் அருமையான தீர்மானம் எடுத்தேனே, மனதார ஒரு தீர்மானம் எடுத்தேனே, என் முழு ஆத்மான ஒரு தீர்மானம் எடுத்தேனே, இயேசுதான் எனக்கு வேணும் தீர்மானம் எடுத்தேனே, ஆனா அந்த ரிவார்டை காணுமே, என்னால பார்க்க முடியலையே, என்னால அனுபவிக்க முடியலையே, எங்க அந்த ரிவார்ட்? 40 வருஷம் மோசே வாழ்க்கை அந்த ரிவார்டை காணும், பலனை காணும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அந்த ஆத்மா சரியான தீர்மானம் எடுத்துச்சு. 40 வருஷம் நத்திங். அவனுடைய நித்தியத்தின் கணக்கின்படி 1000 வருஷங்கள் நானும் நீங்களும் வாழ போகிறோம். 5 வருஷம் ப்ராப்ளம், 10 வருஷம் ப்ராப்ளம் பிரதர், 20 வருஷம் ப்ராப்ளம் பிரதர், நத்திங், நோ இஷ்யூ. மோசேவும் கண்களை நிப்பாட்டுங்க. 40 வருஷம் எங்கே அந்த பலன்? நோவேர் இன் சைட். வனாந்தர வாழ்க்கை, பிரைஸ் காட், ஜீரோ லைஃப், எம்டினஸ். ஆனா 80 வயது ஆன போது கர்த்தர் அந்த அர்ப்பணிப்பை, அந்த அருமையான தீர்மானித்த அங்கரிக்க துவங்கினார். ஹல்லேலூயா, வெளிப்படையாக காண துவங்குச்சு. எபிரேயருக்கே ஒரு தலைவன் அந்த மோசே, செங்கடலை பிளந்து செல்ற மோசே, தேவனோட முகமுகமாய் பேசுற மோசே, மோசேன் கையில அற்புதங்கள் மீது அற்புதம், பார்வோனுடைய முழங்கால் முடங்க செய்யறா அப்பேற்பட்ட வல்லமை. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். 120 வயது முடிந்த பிறகு பலன், நித்தியமான பலன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர், உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க எடுத்த தீர்மானம் அருமையான தீர்மானம். இந்த மீண்டும் சொல்றேன், இந்த ஆத்மாவை நம்ம ஆண்டவருக்கு பிரியமா பண்றது இட்ஸ் நாட் ஒன் டைம் எஃபர்ட், இட் இஸ் நாட் ஒன் டைம் சாய்ஸ், இட்ஸ் a daily choice. It's a daily choice. It's a daily choice. It's a daily choice. Every moment, in every day, நம்ம ஒவ்வொரு டிசிஷன்லையும் என் ஆத்மா டிசைட் பண்ணு, இது கர்த்தருடைய பாதை, இது உலக பிரமாண பாதை. கண்களை மூடி சேர்ப்போம். ஆண்டவரே, எனக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை மீண்டும் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. என் ஆத்மா எவ்வளோ முக்கியதையா, ஒரு இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆத்மா சுவாமி. என் நித்தியத்தை தீர்மானிக்கிறது என் ஆத்மாவுடைய சுகம். என் ஆத்மா கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கா, என் ஆத்மா உயிரோடு இருக்குதா, இதுதான் என்னுடைய நித்தியத்தை தீர்மானிக்குதாப்பா. இந்த உலகப்புறமான வாழ்க்கையில் என்னுடைய உண்மையான சுயம் யாருன்னா என் ஆத்மா ஐயா. இந்த ஆத்மா என் நல்லா இருந்தா என்னுடைய குடும்பம், என்னுடைய அன்றாட வாழ்க்கை, என் வேலை ஸ்தலம், என்னுடைய சுகம் எல்லாமே நல்லா இருக்குமாப்பா. ஆண்டவரே, இந்த நீ விழிப்புணர்ச்சி கொடுத்துக்காத ஒரு சுவாமி, அதே போல எங்களுக்கு கொடுத்த வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. என் ஆத்மாவில் எந்த குறை இருந்தாலும், என்னுடைய எமோஷன்ஸில் என்ன டிராபேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அது எல்லாம் சரி பண்ண முடியும் ஐயா, சரி பண்ண முடியும் என்று சொல்லுது ஐயா, வேதம் சொல்லுது ஐயா. அதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா, உங்க வல்லமைக்காக, உங்க கிருபைக்காக நன்றி அப்பா. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். சங்கீத நேரம் 91 சங்கீதம் 10 வசனங்களே நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவர் மறைவில் இருக்கவன்
சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், அவர் உன்னை வேடனை கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளையினுக்கும் தப்புவிப்பார். பாலாக்கு கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருள் நடமாடும் கொலை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 உன் பேரும், வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும், உன் வலதுபுறத்தில் 16 பேர் அது விழுந்தாலும் உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்து, உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை வாதை கூடாரத்தை அணுகாது. அது என்னை அணுகாது. அணுகாது. புயல் பாதிப்பு என்னை அணுகாது. புயல் பாதிப்பு என்னை அணுகாது. கொரோனா வைரஸ் என்னை அணுகாது. கொரோனா வைரஸ் என்னை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. இயேசு நாமத்துல, இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸை என் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். என் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸை என் ஊரிலிருந்து விரட்டுகிறேன். என் ஊரிலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸை என் மாநிலத்திலிருந்து என் விரட்டுகிறேன். மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். இயேசு நாமத்துல இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸை கட்டி இந்த இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி கொரோனா வைரஸின் வீரியத்தை உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஜெப வேளை. ரெவரண்ட் சாம்சன் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். அருமையான தருணத்தாப்பனே, இந்த அருமையான நேரத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த நேரத்திலே உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருந்து என்னை நடத்தின தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் ஆவி ஆத்மா சரீரம் உங்களதான சத்தியத்தை நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த சத்தியங்களை நன்றாக நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது அநேக குழப்பங்களுக்கு நீங்களாகி விடுகிறோம். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தாப்பனே, வெற்றி நத்தம் என்ற தலைப்பிலே ஆத்மாவை பற்றி மிக தெளிவாக எங்களோடு கூட நீங்க பேசுனதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆத்மா ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பதை எங்கள் அறிந்து கொள்கிறோம். மனம், சித்தம், உணர்ச்சி இவைகளின் அடிப்படையிலே ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்ற தலைப்பிலே ஆண்டவரின் வசனத்தின் மூலியமாக பேசினீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஆத்மாவை சரி பண்ண முடியும் என்று எங்களோடு கூட பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சரியான தீர்மானத்தின் மூலமாக எத்தனையோ தருணத்தில் நாங்கள் தீர்மானத்தை தவறி இருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவரே, அதை சரி பண்ண முடியும் என்ற சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். அவரது உலகத்திலே அநேக வெற்றியாளர்களாக இருக்கலாம். ஆனால் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் எவ்வளவுதான் எல்லாருக்கும் வெற்றி இருந்தாலும் அவர்கள் தோல்வியானவர்கள் தான். ஆனால் ஆண்டவரே, அந்த கூறுகையில் இருக்க நாங்கள் எல்லாரும் மிக சந்தோஷத்தோடு அறிக்கையிடுகிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டபடியால் நாங்கள் எல்லாம் வெற்றியாளர்கள். நாங்கள் எவ்வளவுதான் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, சரியான தீர்மானத்தின் மூலியமாக ஏற்றுக்கொள்ள நீங்க எங்க கூடவே இருக்கிறீங்க. எங்களுக்கு தோல்வியே இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி பரிசுத்த ஆவியானவன் நடத்தும்படி நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு எல்லாம் வெற்றி. அன்று மோசே தீர்மானம் எடுத்தான். ஆண்டவர் அப்பா, அவன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அத்தியமான பாவ சந்தோஷம்
சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிற தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பரம்பின் நோக்கமாயிருந்த எழுத்துள்ள பொக்கிஷங்களில் கிறிஸ்துவினால் வரும் நிந்தி அதிக பாக்கியம் என்று எண்ணினார். அதனால் ஆண்டவரே சரியான தீர்மானம் இருந்ததினால் எவ்வளவு பெரிய வல்லமை மோசையின் மூலியமாக செங்கடல் பிளந்தது, எவ்வளவு பெரிய அற்புதங்கள் எல்லாம் பார்த்தோம் ஆண்டவரே. நாங்களும் கொடுத்த அப்பனே உங்க வாழ்க்கையிலே ஒரு முறை மட்டும் எடுக்கிற தீர்மானம் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையில அனைத்து நேரங்களிலும் ஒவ்வொரு மணித்துளியிலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்கள் சரியான தீர்மானம் எடுக்க தூய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. சரியான தீர்மானத்தின் மூலியமாக நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து சந்தோஷத்தை சமாளித்து அனுப்பிக்க எங்களுக்கு கிருபை செய்தோம். கேட்ட அருமையான ஆவி ஆத்மா சரீரத்துக்கு முக்கியமானது சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். அருமையா இந்த 2 நாட்களாக தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு போகிற அருமையான சோதரர்கள் கூட இருந்து இன்னும் ஆவியானவருடைய துணையினால் வல்லமையினால் இன்னும் இது மூலியமா அநேக சத்தியங்களை ஆண்டவரே எங்களுக்கு அவர் மூலியமாக நீங்க வெளிப்படுத்தி கொடுங்கப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி. முக்கியமான சத்தியம் இதை நாங்கள் நன்கு புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருக்கும். ஆவியானோட துணை செய்திருக்கும். தொடர்ந்து சகோதரோடும் சகோதரோடும் கூட இருக்கப்பா. இருக்கிறவர்கள் முயற்சி எல்லாவற்றிலும் பலிதமாகட்டும். இன்னும் ஆண்டவரே அநேக இடங்களிலே பிள்ளைகளை உயர்த்திவிதான் உயர்த்தி வருகிறதாய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கூட இருங்கப்பா. அவருடைய குடும்ப வாழ்க்கையில கூட இருந்த பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எல்லாருடையும் கூட இருந்த ஆசீர்வதியும் ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்திடும். தொடர்ந்து தாப்பனே கூடுதலை பங்கு பிடிக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நிச்சய ஜீவன் உண்டு. வந்து ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை கேட்கிறதுனால் அந்த வரையை தொடர்ந்து தியானிப்பதினால் அதை எங்களிடத்தில் பதிப்பதினால் அதன்படி நடப்பதினால் கை கொள்வதினால் எத்தனை நன்மைகள் எங்களுக்கு ஸ்தோத்திரமானவரே. யார் சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு இந்த நல்ல வாய்ப்பை இந்த கூடுகை ஏற்பட்டு கொடுத்தீங்களே உங்களுக்கு நன்றி ஸ்தோத்திரம். அந்தபடி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்பா. அல்லேலூயா. இந்த கொரோனா காலங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பொழுது கூட அநேக பாதிக்கப்படுகிறார்கள். தேவ ஜனங்கள் ஊழியர்களும் கூட பாதிக்கப்படுகிறார்களை பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா மனம் நிறைஞ்சங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய அறிக்கையை நீ கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தாப்பனே பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் நீங்க பாதுகாத்து கொடுங்க, சுகம் கொடுங்க, அற்புதம் செய்யுங்க, விடுதலையாக்குங்க. தகப்பனே இதை வெகு சீக்கிரத்திலே ஆண்டவரே அப்புறப்பட்டு போகட்டும். ஆண்டவரே இதை அப்புறப்படுத்தி போடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே பாதிக்கப்பட்டவர்களோடு கூட இருங்க. வாழ்வாதாரத்தை இருந்தவர்களுக்கு நீங்கள் மீண்டும் வாழ்வாதாரத்தை அறிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே மட்டும் இந்த நாள் முழுது எங்களோடு கூட நடத்தி வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்தப்பா நடத்தி செல்லுங்க. ஆண்டவரே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்களுக்கு தருகிறோம். எங்களை தாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களை ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரமாத்தாப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூட ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக கொடா கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கூடுகையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் பாதுகாத்து வருகிற கிருபைக்காக கொடா கூட ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உங்களுடைய சட்டின் கீழே நாங்கள் இருக்கிறோம் என்ற தைரியம் என்ற விசுவாசம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே பயமில்லாமல் இருக்க செய்கிறது சுவாமி. கொடா கூட ஸ்தோத்திரம் ஐயா. அது போலவே ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே. எல்லா சரீர உபாதைகளையும் ஆண்டவரே நீங்கள் எடுத்து போடுங்க. நீங்கள் சிலுவையில் சுமந்தீங்க ஆண்டவரே. உங்களுடைய தலைமுறையால் நாங்கள் குணமாகிறோம். நீரே எங்கள் பரிகாரி சுவாமி. பரிபூர்ண சுகத்தை தாங்க. அதே போல மிஸ்ஸஸ் டொனால்டு கால்களுக்காக பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே பேரெழுதப்பட்ட மருத்துவ பணியாளர்கள் செவிலியருக்காக வருகிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதே போல பேரெழுதப்பட்ட பிள்ளைகள், வெளிதேசங்களுள்ள பிள்ளைகளுக்காக வருகிறோம் சுவாமி. பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே இந்த நேரத்திலேயும் ஆண்டவரே
ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஸ்ட்ரோக் வந்திருக்கிற பிரேம்குமார் பரிபூர்ண சுகத்தை தாங்க. மிஸ்ஸஸ் டொனால்ட் சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லாக நடந்த ஸ்தோத்திரம், எழுந்து நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. Hallelujah. கலாவுடைய ஃபாதர் ஆண்டவரே ஜாண்டிஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, பரிபூர்ண சுகத்தை தாங்க. ஜாண்டிஸ் குறைய கிருபை செய்யுங்க ஆண்டவர். யுவராஜ், சாந்தி, ஸ்டீஃபன் குழந்தை பாக்கியம் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹெலன்ஸ், வின்சென்ட்டுக்காக ஆண்டவரே வருகிறோம் ஆண்டவரே. கண்களை பிரகாசம் உள்ளதாக்குங்க. பத்மா டயாலிசிஸ்ல இருந்து ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை தாங்க. ஒரு டோனரை தாங்க ஆண்டவரே. கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற பானு, ஜோலிஸ்லி, ஆனந்த், ஜோசப், இஸ்ரேல், ஹேனா ஆண்டவரே இவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே கெலண்டி, கீதா சிஸ்டருக்கு ஆண்டவரே ஹார்ட் ப்ராப்ளத்தை பரிபூர்ண விடுதலை தாங்க. நல்ல ரெக்கவரி தந்து கொண்டிருக்கிறதுக்காக கொடா கொடு ஸ்தோத்திரம். மேபல், மனாசே பரிபூர்ண சுகத்தை தாங்க. ஹார்ட் ப்ராப்ளத்தில் இருந்து ஆண்டவரே ட்ரான்ஸ்ஃபர் ஆண்டவரே ராஜ்குமாருக்கு ஏற்றவர்கள் ட்ரான்ஸ்ஃபரை கட்டிடுங்க. ஓகே, கொடா கொடை ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த புயல் ஆண்டவரே அநேகருக்கு சேதத்தை ஏற்படுத்தாவார் இங்கே பாதுகாத்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சென்னையிலேயும் ஆண்டவரே, இந்த கடலூர், பாண்டிச்சேரியிலேயும் ஆண்டவரே வீடுகள் இல்லாமல் தவிக்கிற ஜனங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களுக்கு தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. ஓகே, கொடா கொடை ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் காலங்கள் எல்லாம் உமது கரத்தில் இருக்கிறதப்பா. கொடா கொடை ஸ்தோத்திரம், துதி, கனம், மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். நீங்காதிரும் என்ற பாடலை பாடி கூட்டத்தை நிறைவு செய்வோம். நீங்காதிரும் நேச கர்த்தரே, வெளிச்சமாகி இருட்டாயிற்றே, மற்றொரு தாசையற்று போயினும் நீர்மைச்சகாயரே நீங்காதீரும். ஆமென். Thank you. Bye. Thank you. Bye. God bless you.